அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று நம்ம குரூப் 4 எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். மேக்ஸ்லையுமே ஒரு 4-5 கொஷின் கிட்ட என்னடா கொஷின் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குரூப் 1 கொஷினா குரூப் 4 கொஷினாங்கிற அளவுக்கு நமக்கு வந்து கொஷினோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லாங்குவேஜ் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் லைக் குரூப் 2 குரூப் 4 இதுல எல்லாம் வந்து ஜிஎஸ் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த 2-3 எக்ஸாம்ஸ் எடுத்து பார்க்குறப்ப ஜிஎஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? கொஞ்சம் நிறைய படிச்சிருந்தா தான் இந்த ஜிஎஸ்ஸை போடுற மாதிரியும் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. லைக் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் இருக்க கொஸ்டினே ஒரு 11 கொஸ்டின் இருந்துச்சு. 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஒரு 7 கொஸ்டின் கிட்ட இருந்துச்சு. அசர்ஷன் ரீசன் அப்படிங்கிறதே வந்து ஒரு 20 கொஸ்டின் கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஜிஎஸ் பார்ட்ல ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சுரேஷ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம டெய்லி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம மந்த்லி ஃபோக்கஸ் பண்ணாமல் டெய்லி ஃபோக்கஸ் பண்ணுறோம். யூடியூபர் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும், நம்ம காலையிலேயே தினமணி ஹிந்து பேப்பர்ஸ்லாம் போடுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசிபி அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை ஒரு டெய்லியும் நம்ம 5 கொஸ்டினாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நம்ம காலையில் தினமணி ஹிந்து பார்ப்போம். மற்ற நியூஸ் பேப்பர்ஸ்லையும் இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு தனி வீடியோவாகவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நம்ம 4 வீடியோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணுறோம். இந்த 4 வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து நமக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் டேயில் உங்கள் 24 ஹவர்ஸில் 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், இந்த 4 வீடியோஸுமே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? எல்லாமே நமக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இந்த செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம டெய்லியும் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதே மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம அந்த மாதம் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். எதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்கோ, எதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன்லேயே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஆகும், டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆகும், மேட்ச், இன்கரெக்ட் பேர், கரெக்ட் பேர், ஃபுல் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்லேயே நம்ம ஒரு 150 கொஸ்டின்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நியூஸ் பேப்பரில் வந்த விஷயங்களை மட்டுமே பேஸ் பண்ணி மந்த்லி நம்ம 150 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். ஓகேவா? அதே மாதிரி மந்த்லி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம டிஎன்ஏ கண்டென்ட்ஸ்ல பார்க்கறது எல்லாமே நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூலுமே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா? குரூப் 1 எக்ஸாமுக்குமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூலை நம்ம பார்த்துருந்தோம். இந்த குரூப் 4 எக்ஸாமுக்குமே அந்த ஒரு கேப்சூலில் படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு பியூர்லி எல்லா கொஸ்டின்ஸுமே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி நமக்கு சப்ஜெக்டுக்குள்ளே கேட்பாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அட்ரஸ் பண்ணியிருக்க முடியும். சரியா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2024 இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம். மோர் ஆர் லெஸ் எக்ஸாம்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியால இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ ஹெட்ஷாட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் மோர் ஆர் லெஸ் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன்லேருந்து நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன்லேருந்தே வந்திருக்கு. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே இருக்க கொஸ்டின், த ஜிஎஸ்எல்வி F15 இஸ் லான்ச்ட் ஆன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஜிஎஸ்எல்வி F15 வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்எல்வி F15 அப்படிங்கிறத நம்ம மெட்டீரியலையும் கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 100th லான்ச் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகேவா? 100th லான்ச் ஆஃப் இஸ்ரோ. ஆக்சுவலி ஜிஎஸ்எல்வி F15 அப்படிங்கிறது 100th லான்ச். அதனால தான் வந்து எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாபிக்லேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வந்துடும். அதில் முக்கியமான டாபிக் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படி பார்க்குறப்ப இந்த இஸ்ரோ லான்ச்சஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? குரூப் 1ல இன்சாட் 3DS கேட்டிருந்தாங்க. குரூப் 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ககன்யான் விஷயங்களை கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லேயும் வந்து இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் அந்த ககன்யாத்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்லேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டினை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் 100th லான்ச் அப்படிங்கிறப்ப கட்டாயம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. என்ன கொடுத்துருக்கோம், நம்ம லான்ச் வெஹிக்கிள் கொடுத்துருக்கோம்,
பேலோட் என்ன இருக்குன்னு கொடுத்துருக்கோம். லான்ச் டேட் அப்படிங்கிறது 29 ஜனவரி 2025 கொடுத்துருக்கோம். இங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே அதுதான் இருக்கு. ஓகே, ஜனவரி 29 2025 அப்படிங்கிறது. ஸோ அந்த 100th லான்ச்னு படிக்கிறப்ப ஒரு 4 பாயிண்ட் படிச்சா போதும். 3 பாயிண்ட் தான், லான்ச் வெஹிக்கிள், பேலோடு, லான்ச் டேட். இதை படிச்சிருந்தாலே போதும். 3 பாயிண்ட் படிச்சிருந்தா ஒரு கொஸ்டினை வந்து நம்ம போட்டிருக்கலாம். சரியா, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாரத் ரத்னா அவார்ட்ஸ். ஏன்னா பாரத ரத்னா அவார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 5 பேருக்கு வந்து இந்த பாரத ரத்னா அவார்டை வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. கர்பூரி தாக்கூர், நரசிம்ம ராவோ, MS சுவாமிநாதன் அண்ட் தென் LK அத்வானி, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 5 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் பத்மா அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வருஷம் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பொதுவாக குரூப் 1 எக்ஸாமில் வந்து பத்மா அவார்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா, பத்ம விருதுகள்லேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்க. இந்த வருஷம் குரூப் 1 எக்ஸாமில் கேட்காதனால கண்டிப்பாக குரூப் 4ல கேட்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த பத்ம விருதுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 1ல எப்படி கேட்பாங்கன்னா, யாராவது ஒரு சிறந்த நபரை வந்து எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு வந்து பத்ம விருது கொடுத்துருக்காங்க, இந்த துறையில் அவங்களுக்கு பத்ம விருதுகள் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வைப்பாங்க. ஆனா இங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு அதை குரோனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எது வரும், செகண்ட் எது, தேர்ட் எது, ஃபோர்த் எதுன்னு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பூஷன், பத்மஸ்ரீ அப்படிங்கிறது. ஸோ பாரத ரத்னால ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பாருங்க ஹையஸ்ட் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அடுத்தது பத்ம விபூஷன்ல செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இது செகண்ட் தான், இது தேர்டா தான் இருக்கும். பத்ம பூஷன், பத்மஸ்ரீ அப்படிங்கிறது ஃபோர்த்தா இருக்கும். சரியா, ஸோ இந்த ஒரு ஆர்டர் நீங்க பார்த்திருந்தாலே டைரக்டா போட்டுடலாம். 2க்கு அப்புறம் தான் 4 வருங்கிறத தெரிஞ்சாலே இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பத்ம விபூஷனுக்கு அப்புறம் தான் பத்ம பூஷன் அப்படிங்கிறது வரும். நிறைய பேர் இப்படி நினைச்சுப்போம், நம்ம பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேர் பத்மஸ்ரீ தான் ஃபர்ஸ்ட் வரும்ன்றதை நினைப்போம். அப்படி கிடையாது, பத்ம விபூஷன் தான் ஃபர்ஸ்ட், அடுத்ததான் இது. அப்படி வர அந்த ஒரு ஆர்டரை பார்த்தாலே 2, 4ங்கிறது இங்கே தான் வரும். அப்படி கூட போட்டலாம். இல்ல பாரத ரத்னா தான் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணி இந்த ஆப்ஷனை போட்டிருக்கலாம். சரியா, ஸோ இது ஒரு செட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா இருந்துச்சு. மேபி இன்டைரக்ட் ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். இந்த கொஸ்டினை பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, த பர்பஸ் ஆஃப் சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம பிரதமர் இருக்கார் இல்லையா, ஜனவரி 2024 அயோத்தியால கோயிலை வந்து திறந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அந்த கோயில் திறப்பு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா, அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து மொட்டை மாடியில் வந்து ரூஃப் டாப் சோலார் பேனலை செட்டப் பண்ணால் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அதன் மூலியமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு திட்டம் தான் அதுக்கப்புறமா பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பட்ஜெட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. பிப்ரவரி 2024 பட்ஜெட்ல வந்து இந்த சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா என்னன்னா, வீட்டு மொட்டை மாடியில வந்து நம்ம அந்த சோலார் பேனலை வைக்கிறது மூலியமா நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வரும். எவ்வளோ யூனிட்ஸ், அப் டு 300 யூனிட்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஸ்கீம் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பேர் வச்சிருப்பாங்க, அப்புறம் பேரை மாத்திருப்பாங்க பட்ஜெட்ல வரப்ப. சரியா, ஸோ அதான் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த இதை நான் சொல்றப்ப கூட இதுதான் கீ டேர்மா இருக்கும், HRTS அப்படின்னு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க, இன்ஸ்டாலிங் ரூஃப் டாப் சோலார் அப்படின்னு சொல்லி. சரியா, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆன கொஸ்டின் இதெல்லாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு ரிஃப்ளெக்ஷன், டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் இது எல்லாமே. ஓகேவா, அஸ் பெர் த தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ஆஃப் 2024-25 அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை கொடுத்து அதை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே நம்மளோட மார்ச் 2025 இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம அரசாங்கம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. நம்ம மாநில திட்டக்குழு, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ண அடுத்த நாளே நம்ம எக்கனாமிக் சர்வேக்குன்னே தனியாக ஒரு கிளாஸ் வந்து போட்டிருந்தோம் யூடியூப்ல. ஓகேவா, அந்த எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். அந்த 200 பேஜஸ்லையும் நம்மளால எக்ஸாமுக்கு படிக்க முடியாது, அவ்வளோவையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல அந்த எக்கனாமிக் சர்வேவை அனலைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு 19 பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூல்ல ஒரு 19 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அந்த 19 பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா, 19 பாயிண்ட்ல இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ நான் மோர் ஆர் லெஸ் மோஸ்ட்
மோஸ்ட் ஆஃப் த அகாடமிஸில் வந்து இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை வந்து கன்சைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறையா ஒரு சில இடத்துல வந்து 20 பேஜில் இருந்துச்சு, ஒரு சில இடத்துல 30 பேஜ் இருந்துச்சு, ஒரு சில இடத்துல 50 பேஜ் இருந்துச்சு, ஒரு சில இடத்துல 100 பேஜ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப கன்சைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு இதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 19 பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம். அந்த 19 பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட் வந்து கொஸ்டினாகவே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 14 இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூலில் மார்ச் 2025 எடுத்தீங்கன்னா மொதல் பேஜில் இருக்கும். அந்த மொதல் பேஜில் இருக்கக்கூடிய 14வது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரேங்க்டு ஃபர்ஸ்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆயில் சீட், கிரவுண்ட் நட் அண்ட் சுகர் கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் அங்கே கேட்டிருக்காங்க. ஆயில் சீட், கிரவுண்ட் நட், சுகர் கேன், இதில் வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரேங்க்ஸ் செகண்ட் இன் மெய்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. மெய்ஸில் நம்ம செகண்ட். ஓகேவா? அதுதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா தேர்ட் இன் பேடி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம். பேடியில் வந்து தேர்டு. ஓகே, இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆயில் சீட், கிரவுண்ட் நட், சுகர் கேனில் ஃபஸ்ட்டு, மெய்ஸில் செகண்டு, பேடியில் தேர்டு. அதே தான் இங்கேயுமே இருக்கும். சரியா? அப்போ டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? இதை படித்தா அதை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸையும் தனித்தனியாக நம்ம கிளாஸஸாகவும் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி. ஓகேங்களா? தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே 2024-2025. ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அர்பன் இன்ஃப்ளேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க, அடுத்தது ரூரல் இன்ஃப்ளேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரீசனை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பாங்கிறத கண்டுபிடிச்சாலே இதை நம்ம போட்டுடலாம். போத் ஆர் கரெக்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பாங்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியணும். 6% கொடுத்துருக்காங்க. அர்பன் இன்ஃப்ளேஷன் 6லேருந்து 4.5 வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரூரல் இன்ஃப்ளேஷன் 5.4லேயே இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை கிளாஸில் பார்க்குறப்ப பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதே எக்கனாமிக் சர்வே அதே பேஜில் 14th பாயிண்ட் 15th பாயிண்ட்டை பார்த்துருந்தோம். இப்போ 5th பாயிண்ட்டுக்கு வாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அர்பன் இன்ஃப்ளேஷன் இன் தமிழ்நாடு டிக்ரீஸ்டு ஃப்ரம் 6% to 4.5% கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 6%லேருந்து 4.5% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரூரல் இன்ஃப்ளேஷன் ரிமைண்ட் அட் 5.4% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரூரல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்காக 5.4%லே அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துருந்தோம். தமிழ்நாட்டில் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 5%க்கு மேலே இருக்குது. இந்த ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ஏன் 5%க்கு மேலேயே இருக்குன்னா, ரூரல் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்டு டு அர்பன் இன்ஃப்ளேஷன். அதாவது தமிழ்நாட்டில் ரூரல் இன்ஃப்ளேஷன் தான் அதிகமாக இருக்குது, அர்பன் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு விஷயத்தை டிடியூஸ் பண்ணியிருந்தோம். அதிலிருந்து எடுத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே அப்படியே கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணத்தை இது சிம்பிளாக, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தான். பொதுவாகவே நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்றதை புரிஞ்சிருப்பீங்க. இது கரெக்டுன்றது தெரியறது தான் அந்த எக்ஸாம் ஹாலில் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். அதை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். எக்கனாமிக் சர்வேலேருந்து 19 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அதில் 3 பாயிண்ட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சரியா? அடுத்தது முக்கியமான அயனேஜ் சைட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of the following statements are true about சிவக்கலை எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவக்கலை எக்ஸ்கவேஷன் இது யூனிட் 8லையும் எடுத்துக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்லையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜான்வரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ் இது. சரியா? ஜான்வரி 2025 நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி சிவக்கலை அப்படிங்கிற ஒரு பகுதி ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை, ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருப்பார். அந்த டாக்குமெண்ட் பேர் கூட பார்த்தீங்கன்னா ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பார். இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இந்த டாக்குமெண்ட்ல சிவக்கலை பரம்பு அப்படிங்கிற பகுதி, பரம்பு அப்படின்னா பரியல் சைட். சரியா? சிவக்கலை பரம்பு அப்படிங்கிற பகுதியிலிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகளை பற்றி சொல்லியிருப்பாரு. அதை தான் நம்ம இந்த இடத்துல ஆர்டிக்கலாக கொடுத்துருந்தோம். ஓகேவா? இந்த 4 ஹெட்டிங் தான். ஓகே, 3 ஹெட்டிங் தான். இந்த 3 ஹெட்டிங்லேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. ஓகேவா? அயனேஜ் சைட் சிவக்கலை அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். எங்கே அந்த டாக்குமெண்ட் ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டில் தான் இந்த சிவக்கலை அப்படிங்கிறது ஒரு அயனேஜ் சைட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸ்கவேஷன் சைட் எங்கே இருக்குது அப்படின்னா, தாமிரபரணி 6 பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கேயும் அந்த தாமிரபரணி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுவே நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். சிவக்கலை எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும், அது தாமிரபரணி பக்கத்தில் ஓடுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை பார்த்துருந்தோம்னா இங்கே போட்டிருக்கலாம். ஓகேவா? சிவக்கலை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, தாமிரபரணி பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆர்எல்ஸ் இதை பார்த்தீங்கன்னா
போட்டிருக்காங்க. எக்ஸ்கவேஷன் சைட் அப்படிங்கிறது தாமிரபரணி ஆறு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் சொசைட்டி லிவ்ட் இன் சிவக்கலை கன்சிடர்டு வெரி ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப பழங்காலத்தை சேர்ந்தவங்க, சிவகலையில் வாழ்ந்த தமிழ் மக்கள், தமிழ் சமூகமானது ரொம்ப பழங்காலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த இயரை பேஸ் பண்ணி தான். அதாவது அந்த சிவக்கலையில் நடந்த எக்ஸ்கவேஷன், அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற பொருட்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 2 டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, ஏஎம்எஸ் அண்ட் ஓஎஸ்எல் அப்படின்னு சொல்லி இந்த 2 டெஸ்ட்டை வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த 2 டெஸ்ட்டில் என்ன ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, சிவக்கலையில் வாழ்ந்த மக்கள் ரொம்ப பழமை வாய்ந்த மக்களாக இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 3345 BCE இவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்னாடி வாழ்ந்த மக்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இவ்வளோ காலத்துக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கலாம், 2953 3345 BCக்குள்ள இந்த சிவக்கலையில் வாழ்ந்த மக்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இரும்பை பயன்படுத்தின ஒரு நாகரிகமாக கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு முடிவுகளை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரிசல்ட்ஸ் வந்து இட் ரிவீல்ட் இட் இஸ் அன் அயனேட் சைட் பிட்வீன் திஸ் டைம் பீரியட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஒரு அயனேட் சைட் அப்படிங்கிறப்ப இந்த காப்பர் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த டைம் பீரியடை பார்க்குறப்ப இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இவங்க பழங்காலத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரியா, அப்போ 1 and 2 கரெக்ட் அப்படிங்கிறத ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னா, நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டைரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆன கொஸ்டின், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு நானும் சொல்ல மாட்டேன், இன்டைரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறவர் ஞானேஷ்குமார் 26வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் February 19, 2025 பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக யார் வந்திருக்காரு, ஞானேஷ்குமார் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்துருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். February 19 அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். இங்கே நம்ம 3வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ராஜீவ் குமார் அப்படிங்கிறவர் February 18 ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். February 18 ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாருன்னா கண்டிப்பாக February 19 தான் அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வருவார் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் ஆயிருது. அடுத்தது இந்த இடத்துல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நம்மளோட என்ன சொல்றது, நம்ம கான்சியஸாக அந்த இடத்துல யோசிச்சிருந்தாலே இதை போட்டிருக்கலாம். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, கேரளா கேடரில் இருக்கக்கூடிய ஒரு IAS ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1989 பேட்ச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. And then he has been responsible for handling various departments as the secretary to government of Kerala. இப்போ 2 இடத்துலையுமே கேரளா கேடர் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ இது ஒரு 1989 பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு IAS ஆஃபீஸராக இருக்காரு அப்படின்னா அவரை கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக போடுவாங்க, அது நமக்கு தெரியும் இல்லையா. இந்த தமிழகத்தில் நிறைய துறைகள் வந்து இருக்கு. நிறைய துறைகள் இருந்தாலும் அந்த துறையோட செயலாளராக செக்ரட்டரியாக யாரை தான் போடுவாங்கன்னா IAS ஆஃபீஸரை தான் மோஸ்ட்டாக போடுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அப்படின்னா அவர் கண்டிப்பாக IAS ஆஃபீஸராக தான் இருப்பார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எலிமினேட் ஆயிரும். ஓகேவா, நமக்கு 3 கரெக்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. அப்போ 1 and 3 தான் கரெக்ட் அப்படிங்கிறத ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, ஸோ ஞானேஷ்குமார் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதுல இருந்து எடுத்துக்கலாம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கான்சியஸாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே போட்டுடலாம். சரியா, அதுதான் இந்த கொஸ்டின். அதனால தான் இது நான் இன்டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இல்லையா. இந்த 2 பாயிண்ட்டை நம்ம தான் இந்த இடத்துல டிடியூஸ் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு 1989 கிடையாது, 1988 பேட்ச் இவர். ஓகேவா, இவ்வளோலாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கேட்குறாங்க. ரைட்டு, அடுத்தது. ஸோ இதெல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆன கொஸ்டின். ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, இன் தமிழ்நாடு விடியல் பயணம் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ்ட் இன் த மந்த் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, விடியல் பயணம் ஸ்கீம்னு கொடுத்து லான்ச் May 2021, இங்கேயும் May 2021. ஓகேவா, இந்த கொஸ்டினுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பார்த்தாலே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தான் இருக்குது, நீங்களே புரிஞ்சுக்கலாம். அங்கேயும் May 2021, இங்கேயும் May 2021 அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. சரியா, ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிபப்ளிக் டேக்கு வந்த சீஃப் கெஸ்ட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கப்ப யார் ரிபப்ளிக் டேக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்த வருஷம் 76வது ரிபப்ளிக் டே நடந்துச்சு இல்லையா. இந்த 76வது ரிபப்ளிக் டேக்கு நம்ம யாரை கூப்பிட்டுருந்தோம்னா, இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் யாருன்னா பிரபாவோ சுபியாண்டோ அப்படிங்கிறவர், இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட். அவர் தான் என்னன்னு கூப்பிட்டுருக்கோம், சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கோம். இதில் திரௌபதி முர்மு இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட், ஏன்னா சீஃப் கெஸ்ட் ரிபப்ளிக் டே பிரசிடென்ட் தான் வருவாங்க, அதனால அது பிரச்சனை இல்லை. திரௌபதி முர்மு யாரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க,
பிரபாவோ சுபியாண்டோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏக்கு 2ங்கிறத கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஏக்கு 2 இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ ஈஸியாக லாக் பண்ணிட்டு போயிடலாம். சிம்பிளான விஷயம் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கஷ்டமான கொஸ்டினா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ரிபப்ளிக் டேக்கு யார் வந்தாங்கன்னா பிரபாவோ சுபியாண்டோ தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதை வச்சே போட்டுடலாம். நீங்கள் மற்ற ஆட்களை யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. திரௌபதி முர்மு, பிரபாவோ சுபியாண்டோ அவங்கள வச்சே நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி கோல்டன் இந்தியா அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். ஸ்வர்ணிம் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வருஷம் ரிபப்ளிக் டேக்கான தீம் என்னன்னா கோல்டன் இந்தியா. ஹிந்தியில் வந்து ஸ்வர்ணிம் பாரத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு அட்வான்டேஜ் இது. நம்ம அதை பற்றி பேசுவோம். சரியா? அடுத்தது, ஸோ இந்த கொஸ்டினை வந்து நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒத்துக்க மாட்டாங்க. நானே ஒரு பார்வையாளராக இருந்தேன்னா இதை போய் கரண்ட் அஃபேர்ஸா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் எனக்குமே. பட் ஸ்டில் நம்மள நிறைய பேருக்கு என்னன்னா இந்த ஜனவரி 23 பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? ஃப்ராங்காக சொல்லணும்னா அதுதான். ஓகே, ஜனவரி 23 இவர் பிறந்த தேதியே நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். இன்கேஸ் அது தெரிஞ்சிருந்தாலும் பராக்கிரம் திவாசா அப்படிங்கிறது கேட்டால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் தான் இது எடுத்து வச்சுக்க. ரொம்ப இன்டைரக்டான ரிஃப்ளெக்டான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கனால நம்ம பார்க்குறோம். ஜான்வரி 23 என்ன கொடுத்துருக்கோம்? ஜான்வரி 23 சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டேன்னு சொல்லியாச்சு. அதை வந்து பராக்கிரம் திவாஸ்னு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே இடத்துல நமக்கு கரெக்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதை வச்சே 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணோம்னா ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இவர் கட்டக்கன் ஒடிசால பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வெஸ்ட் பெங்கால்லாம் போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம போட்டு 1 and 3 தான் தப்பா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். ஸோ ஜான்வரி 23 பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல இன்டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நானும் சொல்லல. இன்டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. ஓகேவா? மேபி குரூப் 1 மட்டுமே படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் குரூப் 4 மட்டும்தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மேபி இது தெரியாம இருந்திருக்கலாம். அதனால தான் இதையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். என்னன்னா இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதை படிச்சிருந்தா போட்டிருக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். சரியா? 10 கொஸ்டினுமே மோர் ஆர் லெஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரியும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்படியே வந்துச்சுன்னு நானும் சொல்ல கிடையாது. ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அதை தான் நான் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன். ரிஃப்ளெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நியூஸ் பேப்பர்லேருந்து வரக்கூடிய கண்டென்ட்ஸ் நம்ம கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய ஏரியாஸை நல்லா படித்து வச்சிருக்காங்க. சரியா? அப்போ கொஸ்டினை கஷ்டமாக செட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டினை கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ரிஃப்ளெக்ஷன். இப்போ சிவக்கலை அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகேவா? இந்த பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிறது கூட நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ரிஃப்ளெக்ஷனையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் அட்டன் பண்ணுறப்ப இந்த 10 கொஸ்டின் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை மேக் பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 1 மார்க்கில் மிஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே நல்லாவே புரியும். ஒரு 10 கொஸ்டின் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை வந்து மேக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. கண்டிப்பாக ஒரு 1000 ரேங்க் 2000 ரேங்க் முன்னாடி போகலாம். சரியா? அப்போ இந்த 10 கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 10 கொஸ்டினுமே டைரக்டா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூல்ல இருந்து தான் வந்திருக்கு. சரியா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2024 இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. சரியா? அப்ப நிறைய மேகசின்ஸ் நீங்களுமே படிச்சிருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உண்டான மேகசின் அப்படிங்கிறது அந்த சோர்ஸ் ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லி. நிறைய சோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அகாடமிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 பேஜஸ்க்கு வந்து 1 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். ஆனா நம்மளோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூல்ல 1 மாசத்துக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு மேக்சிமம் 6 பேஜ் இல்லை 7 பேஜ் தான் இருக்கும். ஓகேவா? 6லேருந்து 7 பேஜ் தான். அது தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. 6 பேஜ்லேருந்து 7 பேஜ் மட்டும்தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஓகேவா? இந்த 6லேருந்து 7 பேஜ் படிச்சிருந்தீங்கன்னா 1 மாசத்துக்கு 6 பேஜ் படிச்சாலே போதும். மொத்தமாக நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். 6 பேஜ் படிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஜிஎஸ்லாம் எவ்வளவோ படிக்கிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 6 பேஜ் நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த நேரத்துக்கு இந்த 10 கொஸ்டினுமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கலாம். அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த 10 கொஸ்டினுமே கரெக்டாக போடுறதுக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜான்வரி 2024 ஏப்ரல் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்தையுமே வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி யூடியூப்ல வீடியோஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? ஜான்வரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ், மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி சொல்லி தனித்தனியா வீடியோஸாவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா?
ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம், ஒரு சில பேர் பார்க்காமையும் கூட இருந்திருக்கலாம். அடுத்து வரக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ப்ரிப்பரேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஒரு இடத்துல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த விஷயத்தை நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ மோரார்லெஸ் இதுலேருந்து கொஸ்டின் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கப்புறமா அது பிலீவ் பண்ணி படிக்கிறது உங்கள் விருப்பம் இல்லையா? ஸோ இந்த மெட்டீரியலில் படித்தா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரியா? ஸோ இதை மெட்டீரியல்ஸை வாங்கி படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் தனி பிளேலிஸ்ட்டாகவே இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே தனித்தனியாக வீடியோஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை எடுத்து பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சும்மா அது இதுன்னு இல்லாமல் என்ன தேவையோ அதை ப்ரிடிக்ட் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நியூஸ் பேப்பரில் வந்த டேட்டாஸை தான் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர்லேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான். சரியா? நீங்கள் நிறைய வெப்சைட் படிக்கணும், நிறைய விஷயங்களை படிக்கணும்னு இல்லை. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ்லாம் இப்போ முடிஞ்ச மாதங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த 10 கொஸ்டின் வந்தாலும் 10 கொஸ்டின் எடுத்துடலாம். இன்னும் 15 கொஸ்டின் கேட்டாலும் 15க்கு 15 எடுக்க முடியும். நம்ம அகாடமி வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் எடுக்க வச்சிருவோம் உங்களுக்கு. சரியா? ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அடுத்தது இந்த பாலிசி நோட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? குரூப் 4 எக்ஸாமில் பெரிய அளவில் பாலிசி நோட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. ஆனால் குரூப் 1ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு. ஓகேவா? ஸ்கீம்ஸ் எல்லாமே இதிலிருந்து வந்த விஷயமா தான் இருந்துச்சு. அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பாலிசி நோட்லேருந்தும் கேள்விகள் வரும், கட்டாயம் வரும். சரியா? ஸோ பாலிசி நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி கொடுத்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஒரு மந்த் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 பேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் பாலிசி நோட்டுமே ஒரு பாலிசி நோட்டை வந்து நம்ம ஒரு 6லேருந்து 7 பேஜுக்குள்ள கன்சைஸ் பண்ணி எதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? அது பாலிசி நோட் பார்த்தவங்களுக்கு படித்தவங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? ஸோ இந்த பாலிசி நோட்டுக்கான கிளாஸஸுமே நம்ம யூடியூப்ல ஆல்ரெடி நடத்தி வச்சிருக்கோம். அதையுமே எடுத்து பாருங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இது ரெண்டுத்திலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம் நம்ம எக்ஸாமாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே படிக்கணும். எங்கெல்லாம் கொஸ்டின் வருதோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரியா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்